பசிப்பெருக்கமே உயிர் பெருக்கம், உயிர் பெருக்கமே பசிப்பெருக்கம். பசி எடுத்ததா மகிழ்ச்சியாக உணவு சாப்பிடுங்கள். அப்பா அம்மா வீட்டிலே வச்சுன்னு பத்திரமாக பார்த்துக்கொள்ளுங்கள். ஆதி தாய் தந்தை இரவு பகல் துணையோடு பசி உணவு மகேந்திரன் துவங்குகின்றேன். சிரிச்சிடுங்க. ரொம்ப சிரிக்க மாட்டேன், ரொம்பலாம் சிரிக்க மாட்டேன், டென்ஷன் ஆகக்கூடாது, புரியுதுங்களா? சரி, வெறும் காமெடி பீஸுன்னு மட்டும் நினச்சிட்டாதீங்க. ஆழ்ந்து சிந்திக்க வைப்பேன். 2 வீடியோ வரும். ஷார்ட் வீடியோ ஒன்று வரும், அடுத்து இதில் பெரிய வீடியோ ஒன்று வரும். மேக்ஸிமம் ஒரு 7 நிமிஷத்துக்கு மேலே போகாது, புரியுதுங்களா? ஒரு உண்மையை உணர வைக்கணும்ல, புரியுதுங்களா? சிந்திக்கணும், சிரிக்கணும், சிரிக்கணும், சிந்திக்கணும், இப்படி இருப்போம், புரியுதுங்களா? ஒரு சிலர்லாம் வெறும் காமெடி, ஒரு சிலர்லாம் ஒரே சீரீஸு. இதில் இது மாதிரி கூடாது. எல்லாமே இந்த சப்ஜெக்டை 2 எடுப்பேன். இந்த கால்சியம் மெக்னீஷியம் இவங்க ஒன்றுத்தையே பிடிச்சிக்குவாங்க, புரியுதுங்களா? சிரிப்புனா சிரிப்பு, வெறும் சிரிக்காமல் பேசுறதுன்னா சிரிக்காமல் பேசுது. எந்த 2 இருக்கும் எல்லாத்துலேயுமே. அதனால் இதை புரிஞ்சுக்குங்க. சரி, படுக்கும்போது சிரிச்சிட்டு படுங்க, எழுந்து தான் சிரிச்சிட்டு பணியை தொடருங்க, புரியுதுங்களா? காலை மாலை, மாலைன்றது இரவு, புரியுதுங்களா? எப்பொழுதுமே புன்னகையோடு படுங்க, புரியுதுங்களா? சிரிச்சிட்டு. இப்போ நைட்டில் தான், இரவில் தான் வீடியோ எடுக்கிறேன், சிரிச்சிட்டு தான் வீடியோ எடுப்பேன். இதை நானே 2 முறை பார்ப்பேன். ஏன் அப்படின்னா, காலையில் எழுந்ததுமே சிரிச்சிட்டு தான், எழுந்த இடத்துலேருந்து சிகிச்சையை சிரிச்சிட்டு இந்த உடலுக்கு ஒரு புத்துணர்ச்சி கொடுத்துட்டு தான் நான் எழுந்துக்குவேன். நான் விருப்பப்படுறவங்க செய்யுங்க. ஐயா நாங்களாம் சீரியஸாகவே இருந்து பழகணும். நீ அப்படியே இரு, மாறாத, கொஞ்சம் கூட மாறாத, நீ அப்படியே இரு. ஆனால் கொஞ்சம் பேருக்கு இது பிடிக்கும், புரியுதுங்களா? அவங்களுக்கு இந்த வீடியோ நிறைய பேர் நீங்கள் பார்க்க மாட்டீங்க, நீங்கள் வேறு ஒன்று பார்ப்பீங்க, அதையே பார்த்துன்னு இருங்க, புரியுதுங்களா? அதுவும் தப்பு கிடையாது. அதை பார்க்கறதுக்காக ஒன்று படைக்கப்பட்டிருக்கு, அந்த வேலையை ஒழுங்காக செய்கிறீங்க. எங்களுக்கு இந்த வேலை, புரியுதுங்களா? சரி, அதனால் எங்கள் வேலையை நாங்கள் ஒழுங்காக செய்கிறோம். சரி, இப்போது படைப்பின் ரகசியம், புரியுதுங்களா? ஆழ்ந்து சிந்திக்கலாம். இப்போ சிரிச்சேன்ல, இப்போ சிந்திப்போம், புரியுதுங்களா? இப்போது ஒரு உயிருக்கும், மனித இனம் மற்ற ஜீவராசிகள் அனைத்துக்குமே எது முதல் கடவுள் அப்படின்னா, பசியும் உணவுமே முதல் கடவுள். எல்லா ஜீவராசியும் பசியும் உணவையும் சார்ந்து வாழுது. மனிதர்கள் மட்டும் என்ன, மனிதர்களுக்கும் பசியும் உணவும் தான், அதோடு இருக்கக்கூடாது. இவங்க ஒரு கடவுளை எக்ஸ்ட்ரா ஒன்று புதுசாக கண்டுபிடிச்சிட்டாங்க. அது பார்த்தீங்கன்னா செம சண்டை இருக்கும், புரியுது? செமன்றது என்னென்னா, எங்கள் மாவட்ட மொழி அப்படி தான் இருக்கும். உங்களை மாதிரி அப்படியே ரொம்ப தூய்மையெல்லாம் பேச முடியாது, கொஞ்சம் கலவையாக தான் இருக்கும், புரியுதுங்களா? கடவுளை கண்டுபிடித்து விட்டு ஆதியில் எல்லாருமே பசித்தராக இருந்தோம். இப்போ பசித்தர்னால் யாருமே தெரியாது. மகான்கள், சித்தர்கள், மகர்ஷிகள், ஞானிகள், யோகிகள், ரிஷிகள் தான் தெரியும். அவங்களுக்கு ஒரு குருநாதர் இருப்பார்ல, அவங்க யாருன்னா பசித்தர். ஆழ்ந்து சிந்திக்கணும் மக்கள்களே, அன்பு உறவுகளே, ஆழ்ந்து சிந்திங்கள். நம்மளதில் நிறைய தவறுகள் இருக்கும். நமக்கு முன்னோடி சித்தர்கள், மகான்கள், தவறு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அதை விட முன்னோடி பசித்தர், சுத்தமாக தவறே இருக்காது. ஐயா என்னங்க ஐயா அந்த பசித்தர்னு புதுசாக சொல்கிறீங்க? உலகத்தில் யாருமே சொல்ல. சிந்திங்க, சிரிக்க வச்சு சிந்திக்க வைப்பேன், புரியுதுங்களா? பசித்தர்கள்னால் என்ன தெரியுங்களா? அவங்களுக்கு நீங்கள் புத்திமதியெல்லாம் சொல்ல முடியாது. அவங்களுக்கு புத்திமதி சொன்னால் உங்களுக்கு நீங்களே புத்திமதி சொல்லிங்கன்னுவாங்க. எப்படி? இப்போ எனக்குலாம் யாருமே புத்திமதி சொல்ல முடியாது, நான் பசித்தர், புரியுதுங்களா? இப்போ என் சப்ஜெக்ட் கூட கேட்டு என் சப்ஜெக்ட் நீங்கள் அப்படியே ஏற்றக்கூடாது. உங்களுக்குள்ளே நீங்கள் சிந்திச்சு உங்கள் உடல் எதை விளக்குகிறதோ அதை மட்டும்தான் ஏற்றுக்கணும். இப்போ எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னுடைய உடல் என்ன விளக்குகிறதோ அதுதான். என்னுடைய உடல் பசியும் உணவுமே முதல் கடவுள்னு விளக்கிடுச்சு. அதை நான் அறிந்தது யார்கிட்ட அறிந்தேன் அப்படின்னா, தமிழர் வேளாண்மை ஞானப்பிரகாச தான் அறிஞ்சேன். அதுலேருந்து அப்படியே கடந்து போகிறோம். 2வது குலதெய்வ கடவுள், 3வது குருமார் கண்டுபிடித்த கடவுள். எல்லா மனிதர்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் குருநாதர்கிட்ட போயிட்டேன், நானும் குருநாதர்கிட்ட போனேங்க, நான் மட்டும் நான் போகாதுன்னா, நானும் உங்களாக கூட தானே வாழ்ந்துன்னு இருந்தேன்,
உங்களுக்கு எனக்கு இருக்கிற வித்தியாசம் என்ன? நான் மாறிட்டேன், நீங்கள் மாறல, மாறாதீங்க, இருங்க. நீங்கள் சொல்கிறது உங்கள் சொந்தக்காரே ஏற்றுக்க மாட்டாங்க, அப்புறம் உலகத்தில் இருக்கிறவங்க எங்கெங்க ஏற்றுவாங்க? சிந்தி வச்சுனா இல்லை, உங்கள் சொந்தக்காரர்கிட்ட போய் சொல்லுங்களேன். உங்கள் அன்பு சொந்தங்கள் இருக்குல்ல, உங்கள் குருநாதர் அவங்க ஏற்றுக்கிறாங்களா பாருங்கள், இல்லை குருநாதர் சொன்ன கடவுளை ஏற்றுக்கிறாங்களா பாருங்கள். ஆழ்ந்து சிந்திக்கணும். கொஞ்சம் பேர் ஏற்றுக்குவாங்க, எல்லாரெல்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க. அப்போ உண்மை என்பது எல்லோரும் தானே ஏற்றுக்கணும். அப்போது நீங்கள் உங்களுக்குள்ளே கேளுங்க, நான் உண்மையை தான் பேசுகிறேன்னா இல்லை உண்மையை பேசலைன்னு உங்களுக்குள்ளே கேள்வி கேளுங்களேன். சூப்பர் பதில் சொல்லும் உள்ள, அது உங்களோட வச்சுக்கோங்க. வெளியே எதனா மாற்றி சொல்லிக்கோங்க, ஆனால் உண்மை ஒன்று சொல்லும் உள்ள, அது உள்ளே வச்சுங்க. எனக்கு சொல்லிச்சு உண்மை எது, பசி உணவு தான். நான் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். முடிஞ்சா நீங்கள் சொல்லுங்கள், இல்லை நாங்கள் வேறு தான் மாற்றி சொல்லுவேன், அதே சொல்லுங்கள். ஆனால் தலைகழானுன்னாலும் சரி, உலகத்தில் இருக்கிறவங்க 800 கோடி பேரும் ஏற்றுக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? நீங்கள் உங்கள் குருநாதர் சொன்ன கடவுளை, உங்கள் குலதெய்வ கடவுளை எல்லோரும் ஏற்றுக்கவே மாட்டாங்க. புரியுதுங்களா? நீங்கள் ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே அந்த ஒரு சமுதாயத்துக்கு மட்டும் அந்த ஒரு சமுதாய மக்களுக்கு மட்டும்தான் நீங்கள் மெசேஜ் சொல்ல முடியும், தகவல் உணர்வுல. நாங்கள் அப்படி கிடையாது. மனிதரையும் கடந்து மற்ற ஜீவராசிகள் ஒரு உயிருக்கும் பசியும் உணவுமே ஆதிக்கடவுள். ஆழ்ந்து சிந்திங்க. இப்படியும் இருக்கும் சப்ஜெக்ட், காமெடியும் பேசுவேன், ஆழ்ந்து சிந்திக்கும் வைப்பேன். பசித்தர் என்றால் என்ன? கடந்து உள்ளே போவோம், நிறைய பேர் பார்க்க மாட்டீங்க. பாருங்கள், பிரச்சனையானதே பாருங்கள், நிறைய பிரச்சனை வரும். பிரச்சனை இல்லாதது பார்த்தீங்கன்னா பிரச்சனை கம்மியாக இருக்கும். இப்போ நான் கூட பிரச்சனையானதெல்லாம் பார்த்தேன், இப்போ பார்க்குறதில்ல. புரியுங்களா? சிந்திக்கவும் வைப்பேன், சிரிக்கவும் வைப்பேன். சரி, படுக்கும் பொழுது சிரிச்சிட்டு படுங்க, எழுந்து தான் சிரிச்சிட்டு பணியை தொடருங்க. மகிழ்ச்சி.